வெறுப்பு அரசியல் மூலம் தமிழகத்தை ஆட்சி செய்ய முடியாது என்றும் அன்பால் மட்டுமே ஆள முடியும் என்றும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். கிருஷ்ணகிரியில் காங்கிரஸ் வேட்பாளர் செல்லக்குமார், தருமபுரி மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் செந்தில்குமார் மற்றும் ஒசூர், அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்தார். அப்போது நாட்டின் பன்முகத்தன்மையை பாதுகாக்கவே காங்கிரசும் திமுகவும் இணைந்து மோடியை எதிர்ப்பதாக கூறினார். தமது ஒரே சிந்தனை அனைவரும் கேட்க வேண்டும் என பிரதமர் மோடி நினைப்பதாகவும், ஆனால் கோடிக்கணக்கான மக்களின் சிந்தனைதான் இந்தியாவை வழிநடத்துகிறது என்றும் ராகுல் காந்தி குறிப்பிட்டார். தமிழர்களின் வரலாறு, கலாச்சாரத்தை தாம் அறிந்து வைத்திருப்பதாக கூறியவர், தமிழர்களின் வரலாற்றை படித்து பார்த்தால் அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்த முடியாது என்பது தெரியவரும் என்று கூறினார். வெறுப்பு அரசியல் மூலம் தமிழகத்தை ஆள முடியாது என்றும் அன்பால் மட்டுமே ஆள முடியும் என்றும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்தார். No one can control the Tamil language. No one can define the history of Tamil Nadu. No one can define the expression of the Tamil people except the Tamil people. தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தையும் தமிழகத்தினுடைய வளர்ச்சியையும் தமிழ் மொழியையும் யாரும் எங்கிருந்தோ கட்டுப்படுத்த முடியாது. அது தமிழர்களால் மட்டும்தான் அதை கட்டுப்படுத்த முடியும். தமிழர்களால் மட்டும்தான் அதை வளர்த்தெடுக்க முடியும். And if Mr. Narendra Modi was to read a little bit about the history of the Tamil people, he would understand this in 5 minutes. நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தினுடைய வரலாற்றையும் தமிழ் கலாச்சாரத்தினுடைய வரலாற்றையும் தமிழ் பண்பாட்டு வரலாற்றையும் கொஞ்சம் படித்து பார்ப்பாரையானால் இப்படி செயல்பட முடியாது. With disrespect, you cannot make the people of Tamil Nadu do anything. தமிழக மக்களை அவமதிப்பதன் மூலமாக, அவமானப்படுத்துவதன் மூலமாக உங்களால் எந்த ஆதிக்கத்தையும் செலுத்த முடியாது தமிழகத்திலே. With hatred, you cannot make the people of Tamil Nadu do anything. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மேல் ஒரு வெறுப்பு அரசியலை ஊர்ப்பதன் மூலமாக, வெறுப்பு அரசியலை திணிப்பதன் மூலமாக உங்களால் ஆட்சி செலுத்த முடியாது தமிழகத்திலே. But with love and respect, you can make the Tamil people do anything. தமிழகத்தினுடைய மக்களுடைய அன்பு செலுத்தித்தான் மாற்ற முடியுமே அன்றி வெறுப்பு அரசியலை வைத்துக் கொண்டு எந்த மாற்றத்தையும் செய்ய முடியாது. And this is your history, this is your culture, and I understand this. பண மதிப்பிழப்பு ஜிஎஸ்டியால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறிய ராகுல் காந்தி, ஒவ்வொருவர் வங்கிக் கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் செலுத்துவோம் என்ற மோடியின் வாக்குறுதி என்னானது என கேள்வி எழுப்பினார். ஆனால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் நாட்டில் உள்ள 20% ஏழைகளின் வங்கிக் கணக்கில் 72,000 ரூபாய் செலுத்தப்படும் என உறுதியளித்தார். அதிமுக அரசு விவசாயிகளை வஞ்சித்து விட்டதாகவும், கஜா புயலால் டெல்டா பகுதிகள் அழிந்து விட்டதாகவும் ராகுல் தெரிவித்தார். தமிழகத்தை RSS ஆள முடியாது என்றும், தமிழக மக்களுடன் அரசியலை தாண்டி தாம் உங்கள் வீட்டு பிள்ளை என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார். முன்னதாக ராகுல் காந்தியின் வருகைக்காக காலை முதல் காத்திருந்த மக்கள் வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க பல்வேறு செயல்களில் ஈடுபட்டனர். சிலர் நாற்காலிகளை தலைக்கு மேலே கவிழ்த்து போட்டு அமர்ந்திருக்க ஓரத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த மரப்பலகைகளையும் தலைக்கு மேல் வைத்து ஏராளமானோர் அமர்ந்திருந்தனர். மணிக்கு